பராசக்தி என்று ஒரு படம் வந்தது. பொதுவாகவே திரைப்படங்களை பார்த்துவிட்டு நான் அது குறித்து எழுதுவதோ விமர்சிப்பதோ என்னுடைய வழக்கம் அல்ல, அப்படி பார்ப்பதல்ல, செய்வதல்ல. ஆனால் கட்டாயமாக புதிய திரைப்படங்கள் வந்தால் அதுவும் பேசக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சமூகத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய திரைப்படங்கள் என்று சொன்னால் கட்டாயம் நான் போய் பார்ப்பேன். அப்படித்தான் பராசக்தி படத்தையும் பார்த்தேன். பார்த்துவிட்டு வெளியே வந்த உடனே நான் நினைத்தேன், வெறும் மொழி உணர்வை, வெறும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் மாத்திரமே இந்த திரைப்படம் சித்தரிக்கிறதே. உண்மையிலே மொழி உணர்வு, மொழி போராட்டம் என்பது வெறும் மொழிக்கான போராட்டம் அல்ல, அது சனாதன எதிர்ப்பு போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவம். பார்ப்பனியத்தை எதிர்த்த போராட்டம். பார்ப்பனியத்தின் இன்னொரு குறியீடாய் சமஸ்கிருதம், இன்னொரு குறியீடாய் ஹிந்தி இருந்தது. ஆகவே பார்ப்பனியத்தின் மீது, இந்த பாகுபாடுகளின் மீது, சாதிய கட்டமைப்பின் மீது தமிழர்களுக்கு இருந்த வெறுப்பு, கோபம்தான் மொழி போராட்டமாக அது பரிணாமம் பெற்றது என்கிற செய்தி இந்த திரைப்படத்தில் ஒரு இடத்தில் கூட இல்லையே என்று சக நண்பர்களிடத்திலே பேசியவாறே வெளியே வந்து மறுநாள் பார்த்தால் மோடி பராசக்தி படக்குழுவை அழைத்து பாராட்டு விழா நடத்துகிறார் என்ற செய்தி கிடைத்தது. ஆகவே வெறும் உருவங்களை பாடுகிற, உருவங்களை அடையாளம் காட்டுகிற உரையாடலாக நம்முடைய உரையாடல் அமைந்து விடாமல் இந்த உருவங்களை கடந்து, இந்த உருவங்களுக்கு பின்னாலே இருக்கிற விடுதலை தாகத்தை, விடுதலை உணர்வை இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் முன்னால் இருக்கிற கடமை. எதிரிகளை இனங்காண முடியும், போலிகளை இனங்காண்பதுதான் இந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது.